ஏன் சபையில விசுவாச பிள்ளைங்க வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், ஆசைப்பட வேண்டும்? நான் ஒரு ஏழை, நான் ஒரு படிக்காதவன், நான் அது இது அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போறதுக்கு நிறைய இருக்கு. ஆவிக்குரிய மனிதன் வேற, ஆவி மனிதன் வேற. கிருபை வரத்தை நம்ம ரொம்ப நமக்குள்ள டெவலப் பண்ணணும். ஏன்? அப்பதான் நீங்க ஒரு சகோதரனா, நீங்க பெர்செப்ஷன் ராங்கா இருந்தா கூட ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். உனக்குள்ள இருக்கிற கிருபை வரம் யாருக்கானது? அடுத்தவனுக்கான. யாரோ ஒருத்தன் இயேசுவை படிக்கிறான், அவனுக்கு உனக்குள்ள இருக்கிற கிருபை வரம் பயன்படும். அப்போ வரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு விரும்பணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கொரிந்தியர் 12:7 வாசிக்கிறேன். ஆவியினுடைய அனுக்கிரகம் சபையின் பிரயோஜனத்திற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் புதிதாக ஆரம்பித்திருக்கிற இந்த செய்தியானது வரங்களை குறித்த அறிவு, தேவன் கொடுத்திருக்கிற இந்த வரங்களை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்காக தான் பைபிள் ஸ்டடியில் இந்த வரங்களை பற்றி நாம் பேசுகிறோம். பொதுவாக வரங்களை பற்றி ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங்கில் பேசுவாங்க. ஏன்னா அது ஒரு 3 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் பைபிள் ஸ்டடியில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன் சபையில் விசுவாச பிள்ளைங்க வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், ஆசைப்பட வேண்டும் என்பதை சரியான புரிதலோடு நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ரொம்ப முக்கியம். ஆவியானவர் எப்படி கொடுக்குறாராம்? இங்கே 7வது வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆவியானுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அப்படின்னு சொல்லுது. இல்லை, சபையினுடைய பிரயோஜனத்திற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை குறித்த அறிவு ஒரு விசுவாசிக்கு இருக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த விசுவாசியினால் சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சபைக்கு ஒரு மிகப்பெரிய பிரயோஜனமாக மாறுகிறார்கள். ஒரு சபையில் எல்லாரையும் தேவன் எல்லா ஊழியங்களுக்காக அழைக்கவில்லை. எல்லாரையும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைக்கலை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாரையும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ண அழைக்கலை. எல்லாரையும் ஆண்டவர் உதவி ஊழியம் செய்ய அழைக்கலை. சிலரை தேவன் உதவி ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார், சிலரை பிரசங்கிக்க அழைத்திருக்கிறார், சிலரை சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற அந்த ஊழியத்தை செய்ய மூப்பர்களாக வைத்திருக்கிறார். சிலரை தேவன் இந்த மாதிரி வரங்களினாலே நிறைத்து சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை அவர்கள் பிரயோஜனமாக மாறும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அப்பொழுது சபை வளருகிறது, சபை பலப்படுகிறது. அப்போ எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த வரமாக இருந்தாலும் சரி, எல்லாம் சபையினுடைய வளர்ச்சிக்காகத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட மனிதனுடைய பேர் பெருமை பிரஸ்தாபத்துக்காக இவருடைய வரம் கொடுக்கப்படவில்லை. அப்போது சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னா, சபையில் விசுவாசிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த சபையில் நான் எந்த பங்கில் இருக்கிறேன், என்ன பங்காக இருக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இந்த ஊழியத்தில், இந்த சபையில்
என்னுடைய பங்கு என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லோரும் சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். இயேசு சரீரத்தின் தலையாக இருக்கிறார். நம்மில் அவள் லட்சணமில்லாத அவயவங்கள் மிகுந்த கனத்துக்குரியவைகளாக இருக்கிறது அப்படின்றார். காதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியல. காதை மட்டும் பார்த்தா நல்லா இருக்குமா? ஆனால் அந்தளவு காது ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்கு இதில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. பார்க்க லட்சணமாகவும் இல்லை. ஆனால் ரொம்ப பெரிய வேலையை இந்த காது செய்து, பார்க்க பெரிய வேலை செய்து, கேட்குறத ரொம்ப, இந்த முடி பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைன்னா குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா இல்லாமல் இருக்குது. இந்த முடி அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் வெயிட்டுலாம் இல்லை, இதுக்கு கனம்லாம் அந்த அளவு இல்லை. எல்லாரும் திட்டணும்னா அதை சொல்லி தான் திட்டுறேன். அதுக்கு மகிமையே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது, மரியாதையும் கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் முடி இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ அது மகிமையும் மரியாதையும் இல்லாத ஒன்றா இருந்தால் கூட தேவன் அதை கனமாக என்ன செய்திருக்கிறா, வைத்திருக்கிறா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஸோ சில நேரங்களில் அவ்வளோ லட்சணம் இல்லாதவைகள் மரியாதைக்கு உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது சபையில் ரொம்ப முக்கியம், நான் என்ன பாஸ்டர், நான் என்ன இந்த ஊழியத்தில் நான் என்ன செய்ய முடியும், நான் என்னுடைய பங்கு என்ன, நான் ஒரு ஏழை, நான் ஒரு படிக்காதவன், நான் அது இது அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போகிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னைய எந்த அளவுக்கு நீ தரம் குறைந்து நினச்சா கூட நான் உன்னை கனமாக வச்சுருக்கிறேன். என்ன பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன், என் குடும்பத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. நான்லாம் சபையில் இருந்தால் 4 பேர் என்ன கேட்பாங்க? பிசாசனுடைய ஒரு பெரிய வஞ்சகம் என்னென்னா, எப்பயுமே அவன் எப்படி பேசுவான்னா, நீயே சரி கிடையாது, நீ எப்படி ஊழியம் பண்ணால் எல்லோரும் ஏற்றுப்பாங்கன்னு தான் பேசுவான். திருப்பி நான் சொல்கிறேன், அதுவும் எப்படி பேசுவான்னா, பிசாசு எப்பயுமே ஆண்டவரை முன்னிறுத்தி தான் பேசுவான். பார்த்துருக்கீங்களா? பிசாசுக்கு யார் தான் ரொம்ப முக்கியம்? உங்களை காணர் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரை முன்னாடி கொண்டு வந்துடுவான். வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கு நீயே ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படி சொல்லிடுவான் பாருங்க. ஆண்டவருக்கு எது பிரச்சனை? ஏசுனாருக்கு எதுங்க பிரச்சனை? நான் தண்ணி அடிக்கிற பிரச்சனையா, நான் உபச்சாரம் பண்ணுற பிரச்சனையா, என்கிட்ட இருக்க பலவீனம் பிரச்சனையா? ஏசுனாருக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, அது எல்லாமே எனக்கு தான் பிரச்சனை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? தண்ணி அடித்தா சாவேன்றது எனக்கு தான் பிரச்சனை, ஆமாவா இல்லையா? விபச்சாரம் பண்ணால் சாவேன்றது எனக்கு தான் பிரச்சனை, ஆமாவா இல்லையா? எந்த ஒரு பாவம் பண்ணாலும் அது எனக்கு தான் பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் பாவமாக இருக்கும் போதே அவர் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். நீ பாவம் பண்ணிவிட்டு ஆண்டவர் உன்னை விட்டு போயிடுவார் அப்படி இருக்கா? நான் பாவம் பண்ணும் போது தான் அவர் என்னை தேடியே வந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்போ சபையில் பாவத்தை குறித்தே பேசக்கூடாதா? பாவத்தை குறித்து பேசணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை எங்கேயுமே. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து, அந்த வேலை யார் வேலை? என் வேலை. என்ன வேலை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்துவது தான் என் வேலை. பாஸ்டரோட வேலை என்ன வேலை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்துவது. ஆவியானவருடைய வேலை என்ன வேலை? மனுஷனை கண்டித்து உணர்த்துறது. நான் இங்கே நின்றுட்டு குச்சியை வச்சுக்கிட்டு நீ தண்ணி அடிக்கக்கூடாது, நீ பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யக்கூடாது? பிரசங்கிக்க கூடாது. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களாம் பெரிய யோக்கியர்கள் நினைக்கிறீங்களா? ஆரம்பித்த நாள்லேருந்து முடிக்கிற 40வது வருஷம் முடிக்கிற நாள் வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் இருந்தேன், பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். ஆண்டவர் அவனை கூட்டு போலையா? சொல்லுங்க, கூட்டு போனாரா இல்லையா? சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினாரு. ஏன்? 10 நாளில் போக வேண்டியது 40 வருஷம் ஆகி போச்சான். அப்படித்தான். அப்போ என்ன, ஆள் சரியாகாத வரைக்கும் ஆசீர்வாதம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. சரியாகாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்போ இதுதான் தேவன் நம்மகிட்ட சொல்ல வர்ற காரியம். எபிரேயரில் அப்படி தான் சொல்லப்படுது. ஏன் அவங்களால 40 வருஷம் அவங்களுக்கு நடந்துச்சு? அவர்களுடைய அவிசுவாசத்தினால அது என்ன செஞ்சிச்சு? அப்போ தேவன் ஒரு மனுஷனை நிதானிக்கிற பொழுது அவனுடைய செய்கையின் அடிப்படையில் நிதானிக்கிறது கிடையாது. தேவன் சபையில் பார்க்கும்போது
அவங்க பலவீனப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப தூய்மையான வாழ்க்கை முறை வாழுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள எல்லாரையும் தேவன் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. எல்லாம் சரீரத்தினுடைய அவயவமாக தான் பார்க்குறாரு. இவங்க பலவீனமான பாட்டம், இவங்கள வச்சு கடவுள் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி யோசிப்போம். பைபிளில் தண்டனை அனுபவித்த ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். 100% தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன், கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு மனுஷன் பைபிளில் இருக்கிறான். அவன் பேர் பரபாஸ். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் விடுதலையாக்குனாரா இல்லையா? பைபிளில் அக்யூஸ்ட் விடுதலையானது யார்? சென்டென்ஸ் ஆகி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான். இவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவனை ஏசினார் விடுதலை ஆக்கி, இவர் ஜெயிலுக்குள்ளே போகிறார். தேவ அன்பை யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் தேவன் எப்படி செயல்படுகிறான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே அவன் அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவனை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டு இவர் ஜெயிலுக்குள்ளே போகிறார். அப்போ தேவ அன்பு என்ன செய்யுது? உலகம் சொல்லுது அவனை தண்டிக்கணும்னு சொல்லி. தண்டனைக்கு இருக்கிறவனை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்டிக்கப்பட வேணாம், நான் உனக்கு மன்னிப்பை கொடுக்குறேன், நீ ஏன்னா என் பேர்னால நீ என்ன செஞ்சிரு, கம் அவுட். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் இவங்கெல்லாம் சரியானவங்க, இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க, இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. வெளியே இருக்கும் போதே அப்படி கிடையாதுன்னா சபைக்குள்ளே இருக்கும்போது தேவன் எப்படி அப்படி அவங்கள பார்ப்பாரு? சில சகோதரர்கள் சில பலவீனம் இருக்குது, எனக்கு தெரியத்தான் செய்யும். அதனால் அவங்க ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவோமா? சொல்ல முடியாது. என் பலவீனம் எனக்கும் ஆண்டவருக்குமானது. என் பலவீனத்தை மேற்கொள்ள தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் தேவனுடைய பார்வையில் உங்கள் மனதில் ஆழமாக ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள். சபையில் தேவன் யாரையும் சிறுமையாக பார்க்கவில்லை. சரியா? ஒன்று. ரெண்டாவது காரியம், தேவன் ஏன் சபையில் இந்த வரங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் சரியான கண்ணோட்டத்தில் அவங்கள பார்ப்பீங்க. தேவன் வச்சிருக்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. when you are operating gifts, the real character revealed. நான் என்றைக்கு இந்த வரங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு என்னை குறித்து இருக்கிற அந்த புரிதல் என்ன செய்கிறது, மாற ஆரம்பிக்கிறது. எப்படி? ஒரு சம்பவத்தின் மூலமாகவே நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அந்த கான்செப்டில் நீங்கள் அதை பாருங்களேன். வரங்களை பயன்படுத்துகிற பொழுது நமக்குள்ளே இருக்கிற நல்ல மனுஷனை பார்த்துருவான். உலகத்தில் இருக்கிறவனும் சரி, மற்றவங்களும் சரி. சரியா? அப்போஸ்தலர் 9 தலைவன் அப்போஸ்தலனாகிய பவுலை தமஸ்குக்கு போகிற வழியில் சந்திச்சிருப்பார். இதான் நடந்த சம்பவம். இப்போ அனனியா சொல்கிற வார்த்தைகளை பாருங்களேன். 13ஆவது வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். எப்படி பாருங்க, பவுலை குறித்த பெர்செப்ஷன் என்ன? அனனியாக்கு பொல்லாதவன், சபையை சீரழிச்ச பொல்லாதவன் அப்படின்னு சொல்லி பெர்செப்ஷன் அனனியாவுக்கு ஏற்கனவே இருக்கு. இப்போ வேர்ட் ஆஃப் நாலேஜ் அவருக்குள்ள தேவன் அந்த வரத்தை வைத்ததுனால பவுலை பற்றி ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்றார். நல்லா கவனிங்க, பவுலை பற்றி ஆண்டவர் அனனியாட்ட சொல்றாரு. அனனியாக்கு ஏற்கனவே ப்ரீ கன்செப்ஷன் தாட்ஸ் இருக்கு. அவரை குறித்து, பவுலை குறித்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம், தவறான ஒரு மனப்பாங்கு, அவருடைய செய்கையின் அடிப்படையில் தவறான ஒரு புரிதல் இருக்கு. ஆனால் அவருக்கு இந்த கிருபை வரத்தில் நிறைஞ்ச மனுஷனால, ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்ததுனால ஆண்டவர் பவுலை குறித்த ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 15ஆவது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட
எப்படி சொல்கிறார் பாருங்க ஆண்டவர், நீ அவனை பார்த்த விதம் வேற, ஆனால் அவன் என்னுடைய பாத்திரம், இஸ் மை வெசல்னு சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் என்னுடைய பாத்திரம். இதுவரை அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், இவன் ஒரு முரணை சபைக்கு விரோதின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ இவருக்குள்ள கிருபை அந்த வரம் செயல்படுவதனால மனிதர்களை சரியாக புரிந்து கொள்ள அந்த வரம் என்ன செய்கிறது அவருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள வரங்கள் இருந்தால் வரங்களை நீங்கள் விசுவாசிப்பீர்கள், வரங்களை நீங்கள் பயிற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் மனிதர்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஆவிக்குரியவனை ஒருவனும் நிதானித்து, ஆனால் ஆவிக்குரியவனோ சகலவற்றையும். புரியுதா? ஆவிக்குரிய மனிதன் வேற, ஆவி மனிதன் வேற. ஸ்பிரிட் மேன் என்பது ஆவி மனுஷன், ஸ்பிரிச்சுவல் மேன் என்றது ஆவிக்குரிய மனிதன். Nobody understands spiritual man, but spiritual man understands everything. அப்போ ரொம்ப முக்கியம், கிருபை வரத்தை நம்ம ரொம்ப நமக்குள்ளே டெவலப் பண்ணணும். ஏன்? அப்போ தான் நீங்கள் ஒரு சகோதரனை நீங்கள் பர்செப்ஷன் ராங்காக இருந்தால் கூட ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? டேய் நீ அப்படி நினைக்கக்கூடாது, தப்பு. ஆவியானவர் உங்கள்கிட்ட இடைப்படுவார். நீங்கள் ஒருத்தவரை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இப்போ இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆவியானவர் உங்கள்கிட்ட இடைப்படுவார். கொஞ்ச நேரம் நீங்கள் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசக்கூட மாட்டீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சாட்சியை போட்டுருவார். ஓ பிரதர், நான் உங்களை தப்பாகவே நினச்சேன். என்னெல்லாம் பல பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது வரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விரும்பணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அது மற்ற மனுஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ நான் போன வாரத்தில் சொன்னேன், என்ன சொன்னேன்? வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம் என்பது என்ன, ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு போதித்தேன். எத்தனை விதமான 9 வாரத்தில் 3 செட்டாக பிரித்தோம். ரெவலேஷன், கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன், கிஃப்ட் ஆஃப் டூயிங் சம்திங், கிஃப்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் சம்திங் ஆர் சேயிங் சம்திங். அதாவது வெளிப்படுத்தல் வரங்கள். அந்த வெளிப்படுத்தல் வரங்களில் 3 பிரித்தோம். என்ன வரோம்? ஞானத்தை போதிக்கும் வரோம், அறிவை உணர்த்தும் வரோம், அப்புறம் ஆவிகளை பகுத்தறிகிற வரோம். அப்புறம் டூயிங் சம்திங்கில் என்ன சொன்னேன்? அதாவது செய்கிற, செயல்பாட்டில் இருக்கிற வரங்களில் விசுவாச வரம், அற்புதங்களை செய்கிற வரம், குணமாக்கும் வரம், இதெல்லாம் டூயிங் சம்திங். சேயிங் சம்திங் ஆர் ஸ்பீக்கிங் சம்திங்கில் 3 வரம் இருக்குது. அது என்ன? தீர்க்க தரிசனம் சொல்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறது, அந்நிய பாஷையை வியாக்கியானம். இதை மாதிரி 3 வாரத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டோம், 3 பிரிச்சுக்கிட்டோம். எப்படி இந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம் செயல்படுதுன்றதை நான் காட்டினேன். கேஆர்சியினுடைய கதையை சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன்? சவுலுக்கு கழுதை காணாம போனதை எப்படி சாமுவேல் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் எப்படி இந்த அறிவை உணர்த்தும் வசனம் செயல்படுகிறதுன்றதை ஒரு சம்பவத்தை வச்சு நான் பேச விரும்புகிறேன். திருப்புங்க யோவான் 4:7 படிங்க. இந்த சகோதரியினுடைய வாழ்க்கையை அப்படியே ஏசுனார், அப்படியே படம் பிடிச்சி காட்டுறாரு. இந்த அம்மாவுக்கு 5 கணவரை பற்றி பேசுகிறார். திருப்புங்க, அதுதான் வேர்ட் ஆஃப் நாலேஜ். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களாய் இருந்தபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். போதும். என்ன சொல்கிறா பாருங்க, ஃபேக்டாக பேசுகிறாரு பாருங்க. 5 பேர் இருந்தாங்க. அந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணுறதான் வேர்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறோம். பர்சனை பேசுவார் ஆண்டவர், அந்த நபர்களோட கனெக்ட் பண்ணுவார்,
தேவன் அந்த நபர்கள் யார் என்று பேசுவார். எல்லாத்தையும் கரெக்டாக பேசுகிறாரு பாருங்க. அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா வாயிலிருந்து வாங்கலை, அவரே சொல்கிறாரு. இதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தீர்க்க தரிசனம் சொன்னார்னு நினச்சிக்கிறோம். சம்டைம்ஸ் தீர்க்க தரிசன என்ற அந்த வரத்தில் இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் ட்ராவல் ஆகும். இப்போ எப்படி குட்ஸ் ட்ரெயின் இருக்குது இல்லையா, குட்ஸ் ட்ரெயின். குட்ஸ் ட்ரெயினில் போகிற குட்ஸு முக்கியமா இல்லை ட்ரெயின் முக்கியமா சொல்லுங்கள்? ரெண்டுமே முக்கியம்தான். ஆனால் ரெண்டுமே மரம்தான். ஆனால் கவனிங்க, ஒரே ஒரு இடத்துல தான் இன்ஜின் இருக்கும், மற்றதெல்லாம் இன்ஜின் இல்லாமல் வெறுமையாக ஓடும். ஆமாவா? எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் இன்ஜின் இருக்காது, ஒரே ஒரு இன்ஜின் தான். அந்த ஒரு இன்ஜின் தான் என்ன செய்யும், எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகும். அது என்ன வரந்தாலும். அதுதான் பாருங்க வரோம். ஆவியானவர்ன்ற இன்ஜினில் சரியான ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், பட் ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஃபேக்டை பேசுவார் கர்த்தர், இப்போ இருக்கிற சூழ்நிலையை பேசுவார் கர்த்தர், மாற்றி எதுவும் பேச மாட்டார். கேஆசியை சொன்னார், டேய் இப்போ போய் நீ அவன்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தேல, அந்த காசோட நீயும் உன் குடும்பமும் குஷ்டரோகம் உனக்கு பிடிச்சிருச்சு. நீ தேடிக்கிட்டு இருந்த 3 நாளாக தேடிக்கிட்டு இருந்த கழுதை கிடச்சிருச்சு. இப்போ அவன் எங்கே இருக்கான், ஆயுதங்கள் வைக்கிற அந்த அறையில் ஒளிஞ்சிருக்கான், அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கடா சவுல் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறார் இல்லையா. சாமுவேல் எங்கே இருக்கா, ராஜாவா மாற்றுறதுக்கு சவுலை தேடுறாங்க, சவுல் இல்லை, எங்கே இருக்கான்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறாரு. ஆயுதங்கள் வைக்கிற அறையில் போய் அவன் ஒளிஞ்சிருக்கான், போய் அவனை பிடிங்க அப்படின்றாரு. அப்போ இந்த மாதிரி ஃபேக்டை என்ன செய்கிறது, பேசுகிறது தான் வேர்ட் ஆஃப் நாலேஜ், ஞான அறிவை போதிக்கும் வரம். பேதுருக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை நீ விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்திலே, சொல்லுங்க, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே. கவனிங்க, பேதுருவுக்கு அனனியாவும் சப்பீராலும் செஞ்ச, அவன் மனைவியும் சப்பீராலும் செஞ்ச அந்த வேலையை ஆவியானவர் காட்டி கொடுத்துட்டாரு. இவன் சொத்தை போய் விற்றுட்டு என்ன செய்கிறான், ஒரு பங்கை வஞ்சகமாக எடுத்து வச்சிடறான். இங்கே பாருங்களேன், இங்கே என்ன நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு காஸ்பல் வா சொல்கிறேன், காஸ்பல் வா, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, காஸ்பலுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, காஸ்பல், இந்த ஃபோன் உனக்கு நான் கொடுத்துட்டேன், இந்த ஃபோனை நீ வச்சுக்க இப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஃபோன் யாருக்கு? காஸ்பலுக்கு, சரிங்களா? ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, காஸ்பலுக்குன்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, இங்கே நடந்த சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எதனுடைய அடித்தளத்தை நான் சொல்லிடுறேன். என்ன, அன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் சொத்தை விற்று கொண்டு வந்து பேதுருவனுடைய பாதத்தில் வச்சாங்க. எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொத்தை விற்று கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ காஸ்பல்கிட்ட நானும் சொல்கிறேன், காஸ்பல் தான் ஊழியக்காரி. இப்போ உங்கள் காலில் நானும் என்னுடைய சொத்தை எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், உங்கள் பார்க்க எல்லாத்தையும் நானும் காஸ்பலுக்கு என்ன செய்கிறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாரும் வந்து என்ன செஞ்சிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. இப்போ நான் வந்து கொடுக்கணும். நான் வந்து கொடுக்குறப்ப எப்படி கொடுக்குறேன், இதை உனக்கு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன்னா, எல்லாரும் இப்போ என்ன நினைக்கிறீங்க, கொடுத்தாச்சு அவ்வளோதான். ஆனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நான் சொல்கிறப்ப மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறேன். கொடுக்குறேன்னு சொன்னது உண்மை, நீங்கள் நம்பினது உண்மை,
நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, நான் கொடுத்தது உண்மை அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? அனனியா சப்பீரால் எல்லாரும் பார்க்க அவங்க சொத்தை விற்று என்ன செஞ்சிட்டாங்க? ஊழியத்தில் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். ஆனால் உண்மை என்ன? உண்மை என்ன? பாதி தான் கொடுத்துருக்கேன், பாதி கொடுக்கல, முழுசாக கொடுக்கல. ஆனால் எல்லாரும் பார்க்க என்ன சொல்கிறது? எல்லாருடைய நம்பிக்கையும் எப்படி? பிரதர் வந்து எல்லாத்தையும் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாப்புல, உங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ இது எதுக்கு வித்திடுகிறது? இப்போ இது எதுக்கு வித்திடுகிறது? இது ஒரு குழப்பத்துக்கு வித்திடுகிறது. என்ன குழப்பம்? அவங்க எல்லாத்தையும் விற்று பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாராம். அவங்க கொடுத்ததில் பாதி % தான் இருக்குது, இன்னும் பாதியை காணாமல. இப்போ பாஸ்டர் என்னமோ செஞ்சுட்டார். நீங்கள் பார்க்க, எல்லாரும் பார்க்க நான் கொடுத்துட்டேன். ஆனால் உண்மை என்ன? நான் கொடுத்தது முழுசாக தான் கொடுத்தேன், உண்மை. ஏன்னா என்கிட்ட 50% அப்படியே கொடுத்தேன். ஆனால் இன்னொரு 50% அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிச்சு மறைச்சி வச்சுருக்கிறேன். ஆனால் எல்லாரும் பார்க்க நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 100 கொடுத்தவனுக்கும் அதே சாப்பாடு, 50 கொடுத்தவனுக்கும் அதே. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, ஒருவேளை இதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த 50%ல் என்ன செஞ்சுக்குவோம்? வாழ்க்கையை நடத்திக்குவோம். தேவன் மேலே பெரிய சந்தேகம். இப்போ ஆவியானவர் பேதுருவுக்கு இதை வெளிப்படுத்திட்டார். பொல்லா திருட்டு போய, இந்த திருட்டு போய் ஏற்கனவே 50% கொடுத்துட்டு 50% என்ன செஞ்சுருக்கான்? மறைச்சி வச்சுருக்கான். என்னன்னு கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி இதை வெளிப்பாடை கொடுத்தது யார்? வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஆவியானவர் கொடுக்குறாரு. இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதியை வஞ்சித்ததனுடைய காரியம். இப்போ வர்றாங்க, வர்றாரு. ஏப்பா இந்த சொத்து யார் சொத்துன்னு கேட்குறாரு. இந்த சொத்து யார் சொத்துன்னு கேட்குறாரு. இது என்னோடது. உன்னோடது தான். கொடுக்குறப்பவும் உன்னோடது தான், கொடுக்காம இருந்தாலும் அது உன்னோடது தான். நாங்களாம் உன்ட்ட வந்து என்ன செய்யலை. ஆனால் உன் பெருமைக்கு எல்லாரும் கொடுக்கும்போது நானும் கொடுக்குறேன், வீட்டை, என் சொத்தை எல்லாத்தையும் நானும் கொடுக்குறேன்னு சொல்லி பொய்ய சொல்லிவிட்டு, கொடுக்குறேன்னு சொல்லி மாதிரி சொல்லிவிட்டு 50% கொடுத்துட்டு 50 தானப்பா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை இல்லை நான் 100 இதுதான், என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. இப்போ தான் சொல்கிறாரு, நீ பொய் யார்கிட்ட சொன்ன? ஏன்ட்ட சொல்லலை, தேவனிடத்தில் பொய்ய. அப்போ கவனிங்க, அவனுக்கு ஒரு வாய்ப்பு தேவ ஆவியானவர் கொடுக்குறாரு. எப்படி? டே சொல்லு அப்படின்னா, ஐயா மன்னிச்சுக்கங்க, ஏதோ ஒரு மனசில் ஒரு தவறான எண்ணத்தில் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அவன் அவர்கள் முன்னாடி மறுபடியும் என்ன செய்கிறான்? பொய்ய உறுதியாக சொல்கிறான். இல்லை இல்லை நான் அதெல்லாம் செய்யலை. புதிய ஏற்பாட்டில் நடந்த அறிவு, ஞான அறிவை உணர்த்தும் வரம் செயல்படுகிற அந்த விதத்தை பாருங்க. ஏன் அவன் செத்து போனா? எனக்கு 2 காரியம் சொல்லுங்க. ஏன் அவன் செத்து போனா? காணிக்கையை பிடிச்சி வச்சதுனால செத்து போனானா, இல்லை பொய் சொன்னனால செத்து போனானா? தேவனுக்கு எது பிரச்சனை? உங்க பணம் பிரச்சனையா, நீங்க பேசின பொய் பிரச்சனையா? புரிஞ்சா? ஆண்டவருக்கு வந்து நம்முடைய பணம் நீங்கள் கொடுத்தாலும் அது உங்கள் பணம் தான், கொடுக்கலனாலும் உங்கள் பணம் தான். நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தாலும் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தால் கூட ஆண்டவர் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்? அது உன் பணம், அது உன் பணம், அது உன் சம்பாத்தியம், அது உனக்குரியது. தேவன் நேசிக்கிறார் உன்னை. நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவருடைய நேசம் மாறவே மாறாது. நீ கொடுக்குறத வச்சு ஆண்டவர் உன் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பை ஊத்துறதும், நீ கொடுக்காம இருக்கிறத வச்சு உன்கிட்ட கோச்சிக்கிட்டு ஓரமாக போய் உட்கார்றதுமா ஆண்டவருக்கு வேலை? டேய், தங்கத்தையே ஊரில் விளைய வச்ச தெய்வம் அவர். அவருக்கு பிரச்சனை என்ன?
நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவருக்கு பிரச்சனை என்ன? பொய். பொய் பிசாசினுடைய பெரிய வஞ்சகம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் போய் படித்து பாருங்க, பொய்யை குறித்து அத்தனை வார்த்தை இருக்கு. நீதிமொழிகளில் பொய்ன்ற வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சு படிங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்ன்றதை மாறி பாருங்க. திருப்பி திருப்பி ஆண்டவர் அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, விசுவாசிகளுக்குள்ள பொய் சொல்லிக்காதீங்க. விசுவாசிக்குள்ள என்ன செஞ்சுக்காதீங்க? பொய் சொல்லிடாத. திருப்பி சொல்லுவாரு, என்னவோ அதை மட்டும் சொல்லு, அதுக்கு மிஞ்சி வர்றதை பார்த்துக்குவோம். எக்ஸாகரேட் பண்ணிடாத. பொய் தேவனுக்கு அடாத காரியம். தேவனுக்கு பிரச்சனை மனுஷன் பேசுற பொய் தானே ஒழிய மனுஷன் செய்கிற செயல் அல்ல. ராமன் சொல்றேன். அறிவை உணர்த்தும் வசனம் வெளிப்படுகிறதுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிப்படுது? யாருக்குமே தெரியாமல் அவங்க வஞ்சித்து வச்சா கூட ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவங்கள்ட்ட இடைப்படுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சரி, அனனியாவை பார்த்துட்டோம். இப்போது பிலிப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திருப்பவும் பிலிப்பு எப்படி தேவதூதர்களின் நடத்துதலை புரிந்து அறிந்து கொண்டார்? பிலிப்பு திருப்புங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். போதும், சம்பவம் தெரியும். ஆண்டவர் எப்படி பிலிப்பை நடத்துறாரு, ஒரு தேவதூதன் எப்படி பிலிப்பை நடத்துறாரு பாருங்க. நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க 8வது அதிகாரத்தை பாருங்க, அப்போஸ்தலர் 8:5வது வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். போதும், ரொம்ப நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அருமையான ஊழியம் பிலிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆவியானவர் இடைப்படுறாரு. இடைப்பட்டு தான் 26வது வசனம். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து எங்க போய் சொல்றாரு? தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா. நல்லா கவனிங்க. நீங்கள் வீட்டில் போய் கூகுள்லாம் உங்களுக்கு இருக்குது, கூகுள் மேப்லாம் இன்றைக்கி இருக்குது இல்லையா? தான் அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரியாது. நம்ம பைபிளுக்கு பின்னாடி இருக்கிற மேப்பை பார்த்துக்கிட்டே தெரியும். இப்போ கூகுள் மேப் வந்துருச்சு. ஏன் கூகுள் மேப்பை நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, காசா வழியாக போனாதான் எகிப்துக்கு போக முடியும். எகிப்துக்கு போனாதான் எத்தியோப்பியாவுக்கு போக. நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா சமாரியால இருக்கிறாரு. உங்களுக்கு பின்னாடி இருக்க பைபிளுக்கு பின்னாடி இருக்க பக்கத்தை திருப்புங்க. பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்னு ஒரு மேப் இருக்கும். இருக்கா? அங்க பாருங்க. சமாரியா எங்க இருக்கு? யோப்பா பட்டணத்துக்கு மேல இருக்கா? அங்க இருந்து காசா, அங்க இருந்து எருசலேம் எங்க இருக்கு? சமாரியாக்கு கீழே இருக்கு. இருக்கா? இப்ப இவன் எங்க எந்த வழியா வந்துட்டு போறான்? டைரக்ஷன் எங்க இருந்து வந்துட்டு போகுது? இதுதான் ரூட்டு. எகிப்துக்கு போய்
எத்தியோப்பியாவிலேருந்து எகிப்துக்கு வந்து, எகிப்திலிருந்து காசா வந்து, காசாவிலேருந்து எருசலேம் போய், எருசலேம்லேருந்து தேவனை பார்த்து வணங்கிட்டு திருப்பி என்ன செய்யறான், அதே வழியாக வரான். இவர் எங்கே இருக்கார்? இவர் மேலே இருக்கார், சமாரியாவில் இருக்கார், மேலே இருக்கிறார், டாப்பில் இருக்கிறார். இப்போ அங்க இருந்து ஒரு மனுஷன் எங்க வரணும்? காசாக்கு வரணும், வனாந்திரத்துக்கு வரணும். காசாவினுடைய வனாந்திரத்துக்கு டிராவல்ல வரணும். எவ்வளவு நாளிகை, எவ்வளவு நேரத்தில் வந்திருக்க முடியும்? எவ்வளவு வேகமாக வந்திருக்க முடியும்? இங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனை தேவன் இடைபடுறாரு, தேவதூதன். இது எப்படி நடந்துச்சு தெரியுமா? இதுக்கு பேர் தான் டைம் ட்ராவல்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு டைம் ட்ராவல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திஸ் இஸ் கால்ட் டைம் ட்ராவல். காலத்தை கடந்து செல்வது, காலத்தை கடந்து செல்வது. பேதுருவுக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். பேதுரு காலத்தை கடந்திருக்க. எப்படி ஜெயிலுக்குள்ளே இருப்பார், தேவதூதன் வந்து எழுப்பும், அடைய எந்திரி, கையில் போட்டிருக்கிற எல்லாம் அவுந்து விழுந்துரும். மறுபடியும் என்ன செய்வார்? பேதுரு சால் போட்டுக்க, செருப்பு போட்டுக்க, எல்லாத்தையும் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஏதோ கனவுல இருக்கிறேன்னு நினைப்பார். வந்து பார்த்தா ஊருக்கு வெளியே வாசக்கதவு திறந்துருக்கும். ஊருக்கு வாசலில் விட்டுட்டு தேவதூதன் என்ன செஞ்சிருவாங்க? அவ்வளோதான். பைபிள் டாக்ஸ் அபவுட் லாட் ஆஃப் டைம் ட்ராவல். There is a lot of time travel stories in Bible. But we Christians, we didn't much preach about time travels. If you are really interested on time travel stories in Bible, you just ask God to reveal all those stories in Bible. I tell you, you will amazed about the stories written by the Holy Spirit in Bible. பரிசுத்தாவியானவர் பாருங்க, பிலிப்பை இப்படின்னு சொல்றதுக்குள்ள சமாரியாவில் இருந்து காசாவுக்கு என்ன செஞ்சிட்டாரு? காசாவுக்கு கொண்டு வரல, காசாவின் வனாந்தரத்திற்கு. பிகாஸ் என்னன்னா, அவங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போற, காசாவை தாண்ட போறாரு. காசாவை இது எவ்வளவு நேரத்தில் நடந்துச்சு சொல்லுங்க? இது எவ்வளவு நேரத்தில் நடந்துச்சு? இப்படின்றதுக்குள்ள நடந்துச்சு. ஆவியானவர் தேவதூதன் தோன்றி சொன்னா, எந்த தேவதூதன் சொன்னானோ அதே தேவதூதன் தூக்கி கொண்டு போய் எங்க கொண்டு போய் விட்டுட்டான்? அவன் போய்கிட்டு இருக்கான் எதுல? இவர் எப்படி போய்கிட்டு இருக்காரு? சொல்லுங்க, இவர் எப்படி போய்கிட்டு இருக்காரு? அந்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய், என்னது, அப்ப சமாரியாவில இருந்து எப்படி வந்தாரு? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சமாரியால இருந்து எப்படி வந்திருக்கிறாரு? ஓடி வந்திருக்கிறாரு. ஆவியானவர் பலப்படுத்துறாரு பாருங்க. ஓட போய் சேர்றான். சேர்ந்தா அவன் ஏசாயா 53:5. இப்போ நான் கேட்குறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கிருபை வரம் எப்படி, எதற்காக செயல்படுகிறதுன்னு நான் கேட்குறேன், சொல்ல வர்றேன். ஏன் இவ்வளவு அவசரமாக ஆவியானவர், ஏன் இவ்வளவு அவசரமாக ஆவியானவர் பிலிப்பை டைம் டிராவல் பண்ணி வச்சு காசா கொண்டு வந்தார்? சத்தமா சொல்லுங்க. ஊழியத்தை செய்ய இல்லை, அவன் இயேசுவை படிச்சுக்கிட்டு இருந்தான். ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்கள் எப்பெல்லாம் இயேசுவை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். The real truth is, அதான் ரியல் ட்ரூத்து. இவரை பெரிய ஆளன் காட்டுறதுக்காக ஆண்டவர் தூக்கிட்டு வரல, அவன் இயேசுவை படிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரு? காந்தேயா மந்திரி இயேசுவை படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இயேசுவை படிக்க ஆரம்பிச்சனால ஆவியானவர் இங்க சும்மா இருக்க மாட்டாரு. இவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு மனிதனை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துறாரு. அவனை டைம் டிராவல் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, என்ன கொண்டு வந்தாலும் சரி, ஆளை தூக்கி கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து நியமிச்சிட்டார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், எப்பவெல்லாம் இயேசுவை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வருகிறதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம சர்ச்சில் யாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம்? இயேசுதான் என் கணவர்,
இயேசு தான் என் கிணறு, இயேசு தான் என் ஜீவ ஊற்று, இயேசு தான் எனக்கு எல்லாமே. இயேசு. ஏன்னா இந்த மனுஷன் இயேசுவை படிச்சனால தான் இவனுக்கு அற்புதமே வந்துச்சு. இவன் மட்டும் பைபிளில் ஏசாயா 53 படிக்காம ஏசாயா 11 படிச்சிருந்தாருன்னா ஆவியானவர் கொண்டு வந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவன் பார்க்க வந்தது இயேசுவை. இயேசு அங்கே இல்லைன்னு சொல்லி புத்தகத்தை படிக்கிறான். இயேசுவை புத்தகத்தில் தேடி படிக்கிறான். இயேசுவை படிக்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு ஒருத்தங்க யாராவது சொல்ல இல்லாமல் நான் எப்படிங்க தெரிஞ்சுக்குவேன்? அதுதாண்டா நான் வந்திருக்கேன். இயேசுவை படிங்க, அற்புதம். இயேசுவை புரிஞ்சுக்கங்க, அற்புதம். வெறுமையா தேவன் நடத்த மாட்டார். வெறுமை நீ இயேசுவை புரிஞ்சுக்கிட்ட, இயேசுவை கற்றுக்கிட்ட, இயேசுவை படிச்சுக்கிட்ட அப்படின்னா நீ வந்த மாதிரி திருப்பி வெறுமையா போக மாட்ட. எல்லாம் சொல்லுங்க யாரு? எல்லாம் சொல்லுங்க யாரு? இயேசு. அப்ப இந்த வெளிப்பாடு, இந்த ஒரு வெளிப்பாடு இவர் பிலிப்புக்கு தெற்கு முகமாக காசா பட்டணத்து வனாந்தரத்துக்கு வேகமாக போகிறதுக்கு பயங்கரமான வேலையெல்லாம் நடக்குது. மிரக்கிள் நடக்குது, அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? டைம் ட்ராவல் பண்ணுறாரு, வேகமாக போகிறாரு. ஏதோ அடுத்த தெருவுலேருந்து அடுத்த தெரு அந்த பேச்சு கிடையாது. இது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு. God is much more speeder than we think when we understand about Jesus. உனக்காக தேவ ஆவியானவர் பரலோகமே வேலை செய்யும். நீ இயேசுவை படிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அங்கே ஒரு தேவதூதன் வந்து நிற்பான். நீ இயேசுவை படிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒரு ஊழியக்காரர் ரெடி ஆயிடுவார். நீ இயேசுவை படிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் வனாந்திரத்தில் தண்ணி கிடக்குங்க. ஹலோ, நான் சொல்கிறேன். அப்போது ரொம்ப 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 முக்கியம், தேவன் அந்த மனிதனுக்காக இந்த கிருபை வரத்தை பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ உனக்குள்ள இருக்கிற கிருபை வரம் யாருக்கானது? யாருக்கானது? அடுத்தவனுக்கானது. யாரோ ஒருத்தன் இயேசுவை படிக்கிறான், அவனுக்கு உனக்குள்ள இருக்கிற கிருபை வரம் பயன்படும். அதனால் அதை விசுவாசிங்க, அதை வாஞ்சிங்க. அடுத்த வாரம் வேர்ட் ஆஃப் விஸ்டத்தை பற்றி நான் பேசுகிறேன். ரியலி ரொம்ப நல்லாவும் இருக்கும். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் எழுந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அறிய ஆரம்பிக்கிறவர்களுக்கு, இயேசுவை புரிய ஆரம்பிக்கிறவர்களுக்கு, இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபை வரங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ ஒத்தாசையை அனுப்ப போதுமானவருக்கு அதிகமானவராக இருக்கிறார். நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆவியானவரே. உண்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. மகிமையின் பிதாவானவர் உம்முடைய குமாரன், உம்முடைய ஒரே பேரான குமாரன் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வரங்கள் எங்களுக்குள்ள செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இது மற்றவங்களுக்குரிய இந்த கிருபையை நாங்கள் மற்றவங்களுக்கு செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுப்பா. நாங்கள் வாஞ்சிக்கிறோம், இந்த வரங்கள்லாம் எங்களுக்குள்ள செயல்படட்டும். இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கு உதவியாக நாங்கள் மாறுறோம். இயேசுவை நம்புகிறவங்களுக்கு நாங்கள் உதவியாக மாறுறோம். இயேசுவை தேடுகிறவர்களுக்கு நாங்கள் உதவியாக மாறுறோம். எங்களுக்குள்ள அந்த கிருபை வரத்தை அதிகப்படுத்துங்க. இந்த சபையை ஆஸ்வதிக்கிறேன். இது இயேசுவை மதிக்கிற, இயேசுவுக்கு மரியாதை கொடுக்கிற, இயேசுவை கனம் பண்ணுகிற, இயேசுவை அன்பு செய்கிற சபையாய் இதை உயர்த்தி கனம் பண்ணுங்க. மக்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இப்படி நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.